நவுலவதி நிற்கிறார் பாருங்க. நீங்க சொல்ல போறீங்களா? மக்கு 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 நீங்கள் செய்யுங்கள். அப்ப வாணி நீங்க செய்துக்கோங்க தானுங்க. கொஞ்சம் போல செய்வோம், எல்லாம் செய்யாம. ஓகே. முதல்ல மூச்சு, வழி மூச்சு, உள் மூச்சு. மூச்சில் கவனம் செலுத்த விட்டு நன்றி. கை கால்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்கள். ரத்த ஓட்டங்களை ஓட பண்ணுங்கள். மூச்சில் கவனம் செலுத்துவோம். சிறியதாக கை கால்களை விசுக்கி சிறியதாக ஓடுவோம். கால்களை அப்படி உயர்த்தி பக்கவாட்டுக்கெல்லாம் அப்படியே அசைச்சு சரி, கைகளை கூப்பி வைங்கள் அல்லது காதுகளில் வைத்து விட்டு 10 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. மீண்டுமாக ஒரு துள்ள. தலைக்கான பயிற்சி. கீழே ஆகும் நின்று கொண்டு கீழே மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. வலது பக்கம், இடது பக்கம் 1 2 10. கழுத்தை 5 தடவை சுத்துவோம். வலது புறமாக 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. கழுத்துக்கான பயிற்சி. மற்றது இல்லை, கைக்கு பிராணி இடுப்பு தலை கைக்கு இன்னுக்கு விரிச்சு போடுங்கோ. உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள 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 வெளியே. கைகளை உங்கள் தோள்பட்டையில் வைத்து 5 முறை 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. நன்றி. ஒரு கையை பிடித்து 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளுக்கு
அழகாக சோப் கிருமி போட்டு ஒரு முறை செய்துட்டு தடாசனத்துக்கு செய்கிற மாதிரி உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே விரல்களுக்கு ஒரு முறை நன்று சொல்லி அழகாக நீவி விடுங்கள் ஒவ்வொரு விரல்களாக. நன்றி. கையால் ஒட்டி பக்கவாட்டுக்கு மெல்லுதாக ஒரு அடி. கைகளை 1 2 3 4 6 7 8 9 10 மற்ற பக்கம் 1 2 5 6 7 9 10. நன்றி. இப்பொழுது இடுப்புக்கான பயிற்சி. கால்களை கொஞ்சம் தள்ளி வைத்து 5 வட்டங்கள். 1 2 3 4 5 மற்ற பக்கம் 1 2 3 4 5 8 1 2 3 4 5 6 7 8 9 10 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. அடுத்தது முழங்கால். அது பத்மினி ஆண்டிய காணும். என்ன பத்மினி ஆண்டி செய்வாங்க தங்கச்சியார் விட்ட போயிட்டு போறோம்னு சொல்லி என்ன சொல்லி அவருக்கான இது கை பயிற்சான் அவருக்கு 1 2 4 இது கைக்குரிய பயிற்சி. நன்றி. அடுத்தது முழங்காலுக்கானது. அப்படியே செய்யலாம். முழங்கால் முதல்ல. முழங்காலுக்கு இப்படி ஒரு முறை எடுத்துட்டு முழங்கால கிட்ட வைத்து 1 2 3 5 6 7 9 10 1 3 4 5 6 9 10. நன்றி. அடுத்தது கால்களுக்கான பயிற்சி. முதலில் அப்படியே மேல விரல்கள் குதி விரல் குதி விரல் குதி. நன்றி. விரல்களால் கைகளை அசைத்தபடி நடப்போம். குதிகளால் நடங்கோ. பக்கவாட்டு கால்களால் நல்லா அமர்த்தி அடுத்த பக்கம் உள்பக்கமாக வட்டி. நன்றி. திரும்ப மீண்டுமாக விரல் குதி விரல் குதி. நன்றி. பயிற்சிகள் நிறைவுக்காரு. இப்பொழுது ஆசனத்துக்குள் உக்கட்டாசனம். 2 நிலை உக்கட்டாசனம். கைகளை நேராக வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழுந்து கைகளை விட்டு கால்களை பக்கத்தில் வைங்கோ. இப்பொழுது கால்களை சற்று தகர்த்தி இப்படி இருந்த கை இப்படி பார்க்கணும். இப்ப நிலை 2 இப்படி இப்படி நிற்கணும். இல்லை சொல்லியாக்க இப்படி நிற்கணும். இந்த இருக்கு இப்படியா. முதல் ஆசனம் இப்படி, 2வது இப்படி.
இப்படி கை தட்டுற மாதிரி. ஓகே. ஆ 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை விட்டு. இது உக்கட்டாசனம். அர்த்த கடியாசனம். கைகளை பக்கத்தில் வைத்து ஒரு கையை மேலெடுத்து மறுபக்கம் சவிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம். அடுத்த கையை வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இது அர்த்தகடி ஆசனம். தடாசனம். கால்கள் விரல்களை இப்படி உண்ணி அடித்து கைகளை உள்ள இறுக்கி மேலே வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவாக கால்கள் விட்டு கைகளை எடுங்கோ. அடுத்தது தேவியாசனம். கால்களை சற்று அகத்தி வைத்து கை இப்படி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவாக எழும்பி அப்படியே கைகளை பக்கத்தில் விடுங்க. இது தேவியாசனம். அடுத்தது பிரயாசனம். கைகளை 2 பின்னாடி வைத்து எவ்வளவுக்கு வளைய முடியுமோ அவ்வளவுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரயாசனம். இப்பொழுது கோணாசனம் வருகின்றது. கைகள் மேல் எடுத்து ஒரு பக்க வளைவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை எடுத்து கீழே விட்டுட்டு மாட்டாசனம். மீண்டும் கைகளை மேலெடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. அடுத்தது விருட்சிகாசனம். மராசனம். கால்களை மேல் எடுத்து வச்சு விருட்சி மரம் மாதிரி இப்படி நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. முடியாட்டால் சப்போர்ட்டுக்கு கதிரையோ அல்லது மேசையோ இருந்தால் பிடிச்சிக்கொள்ளுங்க. இப்போ மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏகப்பத்தாசனம். பாதங்களை உள்பக்கமாக அப்படி வச்சு மேலே கைகளை கூப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை கால்களை தளர்த்தி மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. வீரபத்ராசனம். இப்படி ஒரு பக்கம் சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை எடுத்து அப்படியே வச்சு
மாட்டாசனம். கை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் காலும் போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை கால். நிலை 2 எப்படி வரும்? அந்த கால பாதத்தை கை போற பக்கம் திருப்பணும். இப்படி இருக்கிற பாதத்தை இந்த பக்கம் திருப்பி கையும் இப்படி வரணும். சரி, கையும் இந்த அப்படி வச்சு மற்றது நேரா பார்க்கணும். மேலதான் பார்க்கணும். இப்படியே வச்சு கையை இப்படியே இப்படியே 2 பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படியே மெதுவாக கையை எடுத்துட்டு அப்புறம் காலையும் சரியா வச்சுக்கிட்டு. அடுத்தது காலை வச்சு காலை அங்காளி பக்கம் சரிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி கைகளை கொண்டு வந்து சரி செய்துட்டோம். தடாசனம் செய்துட்டோம். இப்பொழுது நின்ற தனுராசனம் தான். நின்ற தனுராசனம் கையால் அப்படி வச்சு தடாசனம் நின்ற தனுராசனம் இப்படி வச்சு கை காலை முடிஞ்ச அளவு விரல பிடிங்க. 1 2 3 4 5 6 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. കാണും. நன்றி. 2வது 22 செய்யிட்டோம். உகட்டாசனம் 2 நிலை செய்யிட்டோம். வீரபத்ராசனம் 2 நிலை செய்யிட்டோம். சரி, நன்றி. கண்களுக்கான பயிற்சி. கண்களை மூடி அப்படியே மேலே 3 செகண்டுக்கு பிறகு கீழே பாருங்க. சைட்ல கண்களை அப்படியே சுத்திட்டு பிறகு கண்களை திறந்து மேலே 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அப்புறம் கண்களை அப்படியே ஒரு வட்டம். விரல்களை மேலாக கீழே அப்படியே கண்கள் விரலை மட்டும் பார்க்கணும். விரல் போற பக்கம் கண் செய்யணும். நன்றி. மூச்சு பயிற்சி செய்யிட்டு உடல் உறுப்போடு பேசுவோம். பசரிக்கா பயிற்சி. கண்களை கையை மேலே விட்டுட்டு
நன்றி. உடல் உறுப்புகளோடு பேசுகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். எனக்கு சும்மா சொல்லுங்க, விரல்ல இருந்து தலை வரைக்கும். நமது உடம்பை நாங்கள் ஆரோக்கியமாக வச்சிருப்பதற்காக இந்த பயிற்சியை நாளும் செய்து கொண்டு வருகின்றோம். நமது தலையிலிருந்து கால் வரையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது உறுப்புகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது கால் பாதங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நன்றாகவும் இரத்த ஓட்டம் இருக்கிறது. நமது விரல்கள், நமது மூட்டுக்கள், தோல், முழங்கால்கள், உள் நரம்புகள், மேல் உள்ள கால் எலும்புகள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது துடைகள், உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது உடம்பில் உள்ள உள்ளுறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது மேல் ஆக்கங்கள் எல்லாம் நன்றாக இயங்குவதற்காக நாங்கள் இந்த பயிற்சியை ஒரு நாளும் செய்து கொண்டு வருகிறோம். நமது கைகள் உள்ள விரல்கள், நகங்கள் அனைத்துமே நன்றாக இயங்குகின்றது. நமது மார்பகங்கள், பின்னுறுப்புகள், நமது முழங்கைகள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது கழுத்திலிருந்து மேல் பாகங்கள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது வாய், பல்லு, கண், மூக்கு, தலை, வயிறு எல்லாமே நன்றாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு இந்த பயிற்சியை செய்வதற்கு கலந்தது வளப்படுத்தும் தர்ஜினி அவர்களுக்கும், பாமுக தளத்துக்கும், வாணிமோகன் அவர்களுக்கும் நாம் நன்றியினை தெரிவித்து நாம் நமது கண்களை ஒத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். 3 முறை உங்களது கைகளை நீங்களாக நினைத்து எல்லாம் உங்களது உடல் உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கு கண்களை ஒட்டி நீங்கள் செய்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் எப்படி உங்களது வாணி உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். என்ன தடாசனத்துல குழம்பிட்டீங்க? தடாசனம் அர்த்தகடி ஆசனம் தானே ஆரம்பத்துல செய்த நாங்கள். ஆமா, எல்லாம் செய்தாச்சு தானே. நவலாக்கா குழம்பிட்டாது. மாறித்தான் சொல்றோம். மாறி சொல்ல கூடாது. என்ன பூ வந்து அடிச்சு போடுவேன். நிறைய பயிற்சிகள் செய்யக்கூடியதா இருந்தது. நிறைய மற்ற அது ரெண்டும் தேவை 2 தரம் எல்லாம் செய்த நாங்கள். உக்கட்டாசனமும். ஆமாம், அந்த வீரபத்ர ஆசனத்திலேயும் 2 நிலையா 3 நிலையா? 2 தானே. திருவோணாசனம் தான் 3. ஓகே. திரியோசன ஆசனத்துல 3 நிலை. உக்கட்டாசனம் 2. ஆமா, ஒன்று இப்படி பாக்குறது, பிறகு இப்படி பாக்குறது. ஓகே. இந்த குனிந்து நின்று கை வீசுறது அது நல்ல இது. அதுதான் செய்து அது பயிற்சி இல்ல. அந்த பயிற்சி நான் வீட்டுல வாடி சமைக்கும் பொழுதெல்லாம் சமைக்க அந்த காலை அந்த சைக்கிள் ஓடுவோம் இல்ல, எக்ஸசைஸ் செய்யறது அது மாதிரி விரலை இப்படி வச்சுதான் தண்ணி ஊத்த போற, தண்ணி எடுக்க அப்படி செய்தேன். சரியா, கொஞ்சம் கால் நூற மாதிரி கிடந்து செய்யலாம். பிறகு நடந்து ஒரு கவலியில போட்டு வந்தேன். சும்மா கொஞ்சம் எல்லாம் செய்யாட்டாலும் பண்டைக்கு எத்தனை செய்த நாங்கள் இதை சுத்தி கொண்டு வருவேன். நடப்பிலேயே தான் வச்சுட்டு பாக்குறது கிடையாது. 2 தினம் எல்லாம் புட்டா வீரது கிடையில இருக்கா. இப்ப 5-6 செய்த நாங்கள். உக்கட்டாசனம் செய்தோம், பிரயாசனம் 2, மற்றது கோணாசனம் 3, தேவியாசனம் 4, நின்றதனுராசனம் 5, விருட்சியம் 6, அர்த்தகடி 7, ஏகபாதாசனம் 8, திரிகோண ஆசனம் தான் செய்ய. வீரபத்ர இல்ல, வீரபத்ர செய்யிட்டோம். திருவோணம் மட்டும் தானே செய்யறோம் நாங்க. 8 செய்திருந்தோம். விருச்சி ஆசனம் செய்தாங்கல்லானே. 9 செய்தோம். எல்லாம் 10 செய்த நாங்கள். இல்ல, 1 செய்யல. அது 1 கால திருவோணாசனம் மட்டும் செய்யல. 2 செய்தாங்க. திருவோணாசனம் மட்டும். உக்கட்டாசனம் செய்தாங்க, வீரபத்திரம் செய்தது, அதுதான் செய்யல. கோணாசனம் செய்தது, திருவோணாசனம் செய்யல. 10 செய்தோம். தேவியாசனம் செய்தது, பாதாசனம் செய்தது, விருட்சியம் செய்தது, திருவோணாசனம் 3 தான் செய்யும். அது 1 தான் செய்யும். 10 செய்திருந்தோம்.
அதோட செய்யலாம் மற்றெல்லாம் செய்யட்டுமா குட் குட் கத்தி குட் செய்திருந்தோம் கெட்டிக்காரி குச்சோம் ஆனா சரி. இன்றைக்கு நிறைய பேர் இணைஞ்சிருந்தார்கள் ஆ நன்றி நாங்கள் 3 பேர் இருந்தாலும் 30 பேர்